வணக்கம். டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம். UGTRB தமிழ் அலகு 7 மற்றும் 8 கடந்த 4/2/2024 அன்று நடைபெற்ற UGTRB தமிழ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான 7ஆம் 8 அலகைச் சேர்ந்த வினாக்களுக்கு விடை குறிப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பகுதி A பார்ட் B 36ஆம் எண் கொண்ட வினா, நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மன்னன் இயல்பு கூறுவது. இது எந்த விடை இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா சி, அரசவாகை. இது 7ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கு. நஞ்சுடை வாள் ஏற்று என தொடங்கக்கூடிய பாடல்ல நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லையால் நெடுந்தகை அப்படிங்கிற பாடலடி இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வாகை திணையை சேர்ந்தது. இதனுடைய துறை அரசவாகை. இந்த நூலை பாடியவர், அதாவது இந்த நூலில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையார். இந்த பாடல் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்ற மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கு. அடுத்ததாக 44ஆம் எண் கொண்ட வினா, நலிபு வண்ணம் என்று தொல்காப்பியரால் குறிக்கப் பெறும் எழுத்து யாது? இதுவும் 7ஆம் அலகுதான். இதற்கான சரியான விடை பி, ஆயுத எழுத்து. இது பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பிய பொருளதிகாரம் செய்யுளியல் பகுதியில் 524ஆம் குறட்பாவாக இடம்பெற்றிருக்கு. நலிபு வண்ணம் ஆயுதம் பயிலும். அப்போ நலிபு வண்ணம் என்பது ஆயுத எழுத்தில் பயின்று வரும். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எழுத்தும் ஆயுத எழுத்து. 51 எண் கொண்ட வினா, லா, லா, ழா எனும் இம்மூன்று ஒலிகளும் எவ்வகை ஒளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை டி, பிரிவழி ஒலிகள். இதுவும் 7ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லா, லா, ழா மூன்றையும் பிரிவழி ஒலிகள் என்பர். லகரத்தை அன்பல் பிரிவழி ஒலி என்றும் லகரத்தை அன்பிரிவழி ஒலி என்றும் வழங்குவர். அதாவது மேல் அன்னத்தை காற்ற செலுத்துற வகையில் இந்த ஒலிகள் தோன்றும். அது முன் அன்னம், இன்னும் கொஞ்சம் இடையன்னம், அடுத்ததாக அடியன்னம் அப்படிங்கிற பகுதிகளில் தடவும் போது தோன்றக்கூடிய எழுத்துக்களாக இவை அமையுது. 58 மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை. இப்பாடல் கூறும் புறத்திணை யாது? இதற்கான சரியான விடை பி, வாகை திணை. ஐயூர் முடவனார் அப்படிங்கிற புலவரால பாடப்பட்ட பாடல் இது. இந்த பாடல் மனைக்கு விளக்காகிய வாழ்நுதல் என தொடங்குது. இந்த பாடலினுடைய திணை வாகை, இதனுடைய துறை வல்லான் முல்லை. இது புறநானூற்றுல 314ஆம் எண் கொண்ட பாடலாக அமைஞ்சிருக்கு. ஸோ சரியான விடை வாகை. 106 25 அறை செய்யுள்கள் கொண்ட நூலின் பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 7ஆம் அலகுல இடம்பெற்ற ஒரு வினா. இந்த வினாவுக்கான சரியான விடை பிரபந்த தீபிகை. அதற்கு அடுத்ததாக 111ஆம் எண் கொண்ட வினா, கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகன்றாடின்று என்பது யாது? 7ஆம் அலகுல இந்த வினா இடம்பெற்றிருக்கு. இதற்கான சரியான விடை பி, பிள்ளை தெளிவு. பார்த்தீங்க அப்படின்னா புலியூர் கேசிகன் உரையோடு இருக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பா மாலையில கரந்தை படலம் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகன்றாடின்று அப்படிங்கிற பாடலடி இதில் இடம்பெற்றிருக்கு. துடியின் கண் மகிழ்வோடும் முழங்கா நிற்ப தன் விழுப்புண்ணை நோக்கி மகிழ்ந்தானாக கரந்தை மறவன் விருப்புடன் கூத்தாடி மகிழ்வது பிள்ளை தெளிவு. அதாவது தன் உடலில் இருக்கக்கூடிய காயங்களை பொருட்படுத்தாம துடி இசைக்கு ஏற்ப மகிழ்ச்சியோடு கூத்தாடி இருப்பது பிள்ளை தெளிவு என்று வழங்கப்படுது. அடுத்து 112ஆம் எண் கொண்ட வினா, பெயரினும் வினையினும் பின் முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் வந்து ஒன்றுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெயருக்கும் வினைக்கும் முன்பாகவும் பின்பாகவும் ஒரு இடத்துலையோ ஒன்றோ அல்லது பலவோ ஒன்றாக வந்து கூறுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா இடைச்சொல். அப்போ நம்ம சி, இடைச்சொல் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. இது பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் இடையியல் பகுதியில்
734ஆம் நூற்பாவாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து 113ஆம் எண் கொண்ட வினா, ஓர் அடி முழுவதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது. இது எவ்வகை தொடை அப்படின்னு பார்த்தோம்னா சி. டி இரட்டை தொடை. இது 7ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கக்கூடியது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும், பாடலில் ஓர் அடி முழுவதும் ஒரே சொல்லே வர தொடுப்பது இரட்டை தொடை. இதற்கான சான்று எடுத்துக்காட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. ஒக்குமே 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 ஒக்கும், விளக்கினிர் சீரெறி ஒக்குமே ஒக்கும். அப்போ இந்த ஒக்கும் அப்படிங்கிற சொல்லானது முதல் இந்த அடியில் எல்லா இடத்துலையும் இடம்பெற்றிருக்கு, அடுத்த வரியில் 2 இடத்துல இடம்பெற்றிருக்கு. அப்போ இது போல ஒரே சொல்லே பாடலோட அடி முழுவதும் வர்ற மாதிரி அமைஞ்சிருந்தா அது இரட்டை தொடை என்ற வகையை சார்ந்தது. 114ஆம் எண் கொண்ட வினா, தனியே நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செய்யுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ இதற்கான சரியான விடை சி, முத்தக செய்யுள். இந்த வினாவும் 7ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கு. யூனிட் 7, அதாவது அதில் பேஜ் நம்பர் 140ல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற பக்க எண்ணை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த முத்தக செய்யுள் அப்படிங்கிறது தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்துவது. இப்போ இதற்கு சான்றாக சங்க இலக்கிய பாடல்கள், 14 கீழ்கணக்கு பாடல்களை நம்ம குறிப்பிடலாம். அந்த ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த ஒற்றை பாடல் ஏதேனும் ஒரு பொருளை உணர்த்துவதாக அமைஞ்சிருக்கும். அடுத்து 115, பொடி போல சிதறி கிடக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பது எவ்வித பொருட்கோள்? இதற்கான சரியான விடை சி, சுண்ண மொழி மாற்று பொருள்கோள். இது 7ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கக்கூடிய வினா. சுண்ண மொழி மாற்று, அதாவது சுண்ணம் அப்படிங்கிறது பொடி என்பது பொருள் கொண்டது. அந்த பொடி எப்படி சிதறி கிடக்குதோ அதுபோல சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை ஒன்றாக கூட்டி அதன் பொருளை உணர்த்துற வகையை சேர்ந்தது தான் இந்த பொருள்கோள். ஒரு அடிக்குள்ளேயே அமைந்த சொற்களை மாற்றி மாற்றி அமைச்சோன்னா நம்ம இதற்கான பொருளை உணர்ந்துக்கலாம். அப்போ பொடி போல் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை கூட்டி பொருள் காண்பது அப்படின்னாலே சுண்ணம் பொடி, அதை நினைவில் வச்சு சுண்ண மொழி மாற்று பொருட்கோள் அப்படிங்கிற விடையை நம்ம தேர்ந்தெடுத்துடலாம். அடுத்து 116, அன்னம் சேர்ந்து மிடற்று எழு வழி இசை கண்ணுற்று அடைய எது பிறக்கும்? அப்போ இதற்கான சரியான விடை பி, யகாரம். இதுவும் 7ஆம் அலகை சேர்ந்த வினா. அன்னம் சேர்ந்த மிடற்றெழு வழி இசை கண்ணுற்றடைய பிறக்கும் எழுத்து யா. இதுவும் நம்முடைய மெட்டீரியலில் இருக்குது. அப்போது இந்த யா அப்படிங்கிறது தான் நம்ம முன்னால் யகாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து 117, கருவி கருத்தா உடனிகழ்வு பொருட்களை உணர்த்தும் வேற்றுமை எது? இதற்கான சரியான விடை ஏ, 3ஆம் வேற்றுமை, 7ஆம் அலகை சேர்ந்த வினா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருவி பொருள், அடுத்ததா கருத்தா பொருள். அப்போது இதுபோல கருவி பொருள், கருத்தா பொருள் மற்றும் உடனிகழ்வு பொருள் ஆகிய முறைகளில் 3ஆம் வேற்றுமை இடம்பெறும் அப்படிங்கிறதுனால நம்ம 3ஆம் வேற்றுமை என்ற விடையை தேர்ந்தெடுத்திருக்கோம். 118, மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் பெரும் சாரியைகள் யாவை? இப்போ 7ஆம் அலகை சேர்ந்த இந்த வினாவுக்கான விடை ஏ, அத்து இன். இது எழுத்ததிகாரம் உருபியல் பகுதியில் நம்ம பார்க்கலாம். மகர ஈறு அத்துச்சாரியை பெறுதல், மக்கான் புள்ளி முன் அத்தே சாரியை. மக்கான் புள்ளி அப்படிங்கிறது இம். அதே போல சில மகர ஈறு இன்சாரியை பெறுதல், இன்னிடை வரும் மொழியுமார் உளவே. அப்போ சாரியை, அதாவது எந்த சாரியை இந்த மகர ஈற்றுக்கு முன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அத்து மற்றும் இன். அடுத்து 119, நீட்டல் சுழித்தல் குறில் மெய் கிருபுள்ளி, அதாவது குறில் மெய்க்கு இருபுள்ளி என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, வீரமாமுனிவர். அதாவது இவர் இந்த நூற்பாவை குறிப்பிட்டிருக்காரு. இது 7ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கு. வீரமாமுனிவர் தான் எழுதிய தொன்னூல் எனும் நூலில் இதை பற்றிய செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கு இருபுள்ளி அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து 120,
வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை எது? வஞ்சி திணையினுடைய புறம், அதாவது வஞ்சி என்பது புறத்திணை, அதற்கு புறனான அகத்திணை எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வஞ்சிக்கு புறனாக அமையக்கூடிய அகத்திணை முல்லை, பி. இதுவும் 7ஆம் அலகை சேர்ந்த வினா. வஞ்சிதானே முல்லையது புறனே, எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதக தலை சென்று அடல் குறித்தன்றே. இது நம்முடைய மெட்டீரியல்லையே டைரக்டாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. இப்போது வஞ்சிதானே முல்லையது புறனே அப்படிங்கிறதுனால வஞ்சி அதனுடைய புறத்திணை முல்லை. அடுத்ததாக 121 பொருத்தி காட்டுக. இதில் இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்கவிராச நம்பி, புத்தமித்திரனார், ஐயனாரிதனார், வீரமாமுனிவர் என்று எழுதிய ஆசிரியர்களின் பெயரும், வலதுபுறத்தில் தொன்னூல் விளக்கம், அகப்பொருள் விளக்கம், வீரசோழியம், புறப்பொருள் வெண்பாமாலை என நூல்களின் பொருளும் அமைஞ்சிருக்கு. நாற்கவிராச நம்பி இவர் எழுதிய புத்தகம் அகப்பொருள் விளக்கம். புத்தமித்திரனார் எழுதிய புத்தகம் வீரசோழியம். ஐயனாரிதனார் எழுதிய புத்தகம் புறப்பொருள் வெண்பாமாலை. வீரமாமுனிவர் எழுதிய புத்தகம் தொன்னூல் விளக்கம். அப்போ நெடில் ஆ இ, அதுக்கடுத்ததா நெடில் இ, அடுத்தா குரில் ஆ. இப்போ சி ஆப்ஷன் இந்த ஆர்டர்ல இருக்கிறதுனால இது சரியான விடை. இதுக்கு நம்ம இலக்கண நூல்களும் இயற்றிய ஆசிரியரும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் பெயரையும் அவங்க இயற்றிய நூல்களின் பெயரையும் சான்றாக பார்த்துக்கலாம். அடுத்து 122ஆம் எண் வினா. அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தொடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே. இக்கொலு எத்துறையை குறிக்கின்றது. இதுவும் 7ஆம் அலகை சேர்ந்த வினா. இதற்கான சரியான விடை சி, மாராய வஞ்சி. இப்போ அருந்துரை அளப்ப வாரிய சினத்தொடு பெரும்பூன் மன்னவன் பெயர்தலும் அதுவே. பெறுவதற்கரிய மிக பெரிய பொருளை பகைவர்கள் கொடுத்திருக்காங்க. அதனால தன்னுடைய கோபம் கொஞ்சம் குறைஞ்சு அந்த அணிகலன்கள், அந்த பொருட்கள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாங்களோ அந்த நாட்டை விட்டு விலகி மன்னன் தன்னோட நாட்டுக்கு போறது பேரான் வஞ்சி என்று குறிப்பிடப்படுது. 124ஆம் எண் கொண்ட வினா. 3 அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதி கண் ஒரு சொல்லே தனிச்சொல்லாய் வருவது. அதாவது 3 அடியிலையும், அதாவது முதல் இறுதி இடை அடிகள் எல்லாவற்றிலுமே முற்று பெறக்கூடியதாக ஒரு பொருள் அமைஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஒரு தனிச்சொல்லும் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு வெளிவிருத்தம். அப்போ சரியான விடை சி. 3 அல்லது 4 அளவடிகள் இருக்கும். அந்த அடிகள் தம்மோட ஒரே அளவுல ஒத்து இருக்கும். அதுல இறுதியில ஒரு சொல் மட்டும் தனிச்சொல்லாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு பாடல்ல நம்ம பார்க்கலாம். ஆவா வென்றே அஞ்சினர் ஆழ்ந்தார். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வரியாக அமைஞ்சிருக்கு. கூ கூ வென்றே கூவிழி கொண்டார், மா வென்றே மாய்ந்தனர் நீந்தார், ஏகீர் நாகீர் என் செய்தும் என்றார். இதெல்லாமே 4 அடிகளை கொண்ட அளவடிகளா அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து ஒரு சாரார் என்பது ஒரு தனிச்சொல்லாய் வந்திருக்கு. இந்த மாதிரி வர்றதுக்கு பேரு வெளிவிருத்தம். 125 பகைவராகிய வெற்றி மறவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது. சி, பிள்ளையாட்டு என்பது சரியான விடை. 7ஆம் அலகை சேர்ந்த வினா. அதாவது பிள்ளையாட்டு ஏற்கனவே சொன்னபடி விளைவுக்கு அஞ்சாத பிள்ளைத்தன்மையை உடைய ஒரு கரந்தை மறவன் ஆடிய கூத்து அப்படிங்கிறதுனால இதுக்கு பிள்ளையாட்டு அப்படிங்கிறது பெயர். ஏன்னா நமக்கு வெற்றி மறவர்களோட, அதாவது வெற்றி மறவர் பசுக்கூட்டங்களை கவர்ந்துட்டு போனவங்க இவங்களுக்கு பகைவர்கள். அப்போ அந்த கரந்தை வீரன் என்ன பண்ணுறான், அவங்களுடைய மாலையை தன்னோட வேலில் சூட்டி அந்த வேலை கீழ் மேலையா திருப்பி கூத்தாடுறான். போர்க்களத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போது அதை அறிவிக்கக்கூடியதாக இந்த பிள்ளையாட்டு அப்படிங்கிற துறை அமைஞ்சிருக்கு. 126 ஒப்பிலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறுவது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் டி, H.H. ரீமார்க். இது 8ஆம் அலகுல இடம்பெற்றிருக்கக்கூடிய வினா. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒப்பிலக்கியம் என்பதற்கு அமெரிக்கா இந்தியானா பல்கலைக்கழக பேராசிரியர் H.H. ரீமார்க் கூறிய வரையறை பெரிதும் பின்பற்றப்படுகிறது. அப்போ அதை அப்படியே டைரக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க.
ஒப்பிலக்கியம் என்பது ஒரு நாட்டின் இலக்கியத்தை இன்னொரு நாட்டு இலக்கியத்தோடு ஒப்பிடுவது. இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் சமுதாயவியல், தத்துவம் போன்ற துறைகளை இன்னொரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறுவது. இலக்கியத்திற்கும் இசை, ஓவியம், கூத்து போன்ற கலை வடிவங்களுக்கும் இடையேயான உறவுகளை கூறுவது என்று ரீமார்க் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 127 மூலப்பிரதியில் உள்ள பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை எவ்வாறு அழைப்பர்? இப்போ இதற்கான சரியான விடையாக நிகரன் பார்க்கப்படுது. மூலத்துக்கு இணையான பெருமொழி. அப்போ மூலம் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து நம்ம பெயர்க்க விரும்புகிறோமோ அந்த மொழி. இணையான பெருமொழி. பெருமொழி என்பது மொழி பெயர்க்கப்படக்கூடிய மொழி. அப்போ இந்த இரண்டுக்கும் இணையான ஒரு நிகரனை கண்டறியக்கூடிய செயல்முறை மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத ஐசடோர் பிஞ்சக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இந்த மூலப்பிரதியில் இருக்கக்கூடிய பொருண்மைக்கு முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமான, அது அதனுடைய பொருள் மாறாம அதே தன்மையோட கொடுக்கக்கூடிய வடிவத்தை நிகரன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து 128 ஆல்பர்ட் காமுஸ் எழுதிய தி அவுட்சைடர் நாவல் அந்நியன் என தமிழில் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஏ. வே. ஸ்ரீராம். இது 8ஆம் அலகை சேர்ந்த வினா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற பிரெஞ்சு புதினம், தி அவுட்சைடர் அப்படிங்கிற ஆங்கில புதினம் ஆல்பர்ட் காமுஸ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கு. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வே. ஸ்ரீராம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 129 கடலில் மூழ்குபவனுக்கு மிதவையாக ஒரு மரக்கட்டை கிடைப்பது போல நமக்கு கிடைத்திருக்கிறது ஒப்பிலக்கியம் என கூறியவர் யார்? இது 8ஆம் அலகை சேர்ந்த வினா. இதற்கான விடை சா. வேசு என சிலர் குறிப்பிட்டிருக்காங்க. 130 தோ.மு.சி. ரகுநாதன் எவ்விருவரை ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார்? இதுவும் 8ஆம் அலகை சேர்ந்த வினா. பாரதியும் ஷெல்லியும் என்ற விடை இதற்கான சரியான விடை. பார்த்தோம் அப்படின்னாலே தோமு சிதம்பர ரகுநாதன் அவருடைய விமர்சனம் அப்படிங்கிற தலைப்பில் பாரதியும் ஷெல்லியும் அப்படிங்கிற நூல் இடம்பெற்றிருக்கு. அப்போ இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு தான் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 141 சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் எது? இப்போது இதுவும் 8ஆம் அலகை சேர்ந்த வினா. இதற்கான சரியான விடை பி. மங்கையர்க்கரசியின் காதல். தமிழ் சிறுகதையோட தொடக்க புள்ளிகளில் ஒன்றா வா. வே. சு. ஐயர் அவர் எழுதிய மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு இடம்பெறுது. இந்த தொகுப்புல தான் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் அமைஞ்சிருக்கு. தமிழில் முதல் இலக்கணம் அமைந்த சிறுகதை இது அப்படின்னு கானாசு குறிப்பிடுறாரு. 143 ஒரே மூச்சில் படித்து முடித்திற்குரிய கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டு சொல்றவர் வில்லியம் ஹென்றி ஹட்சன், அதாவது ஏ. இது 8ஆம் அலகை சேர்ந்த வினா. இங்க பார்த்தோம் அப்படின்னா எட்கார் ஆலன் போ சிறுகதை குறித்து என்ன சொல்றாரு, வில்லியம் ஹென்றி ஹட்சன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து 144 யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவூட்டுகின்றன? இப்போ இந்த வினா 8ஆம் அலகை சேர்ந்தது. இதற்கான விடை டி. ராஜம் கிருஷ்ணன். இப்போ தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என போற்றப்படுபவர், இவரது படைப்புகள் அப்படின்ட்டு ராஜம் கிருஷ்ணன் பற்றிய குறிப்பு காணப்படுது. ஒரு சிலர் நடுத்தர வர்க்க பெண்களோட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கக்கூடிய படைப்புகளை எழுதிய அனுத்தம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இங்கே அம்பை, சூடாமணி, வெண்ணிலா, ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிற 4 பெயர்கள் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால குழப்பம் இல்லை. ராஜம் கிருஷ்ணன் தான் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 145 யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்கும்? இது 8ஆம் அலகை சேர்ந்த வினா. இதற்கான விடை ஜெயகாந்தன். அடுத்து 146 விவேக சிந்தாமணி மாத இதழில் தொடர்கதையாக வெளிவந்த புதினம் எது? 8ஆம் அலகை சேர்ந்த வினா இது. இதற்கான சரியான விடை ஏ. கமலாம்பாள் சரித்திரம். இப்போ இந்த கமலாம்பாள் சரித்திரம் அப்படிங்கிறது தமிழில் வெளியாகிய 3 முதல் புதினங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பிரதாப முதலியார் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம் அப்படிங்கிற 3 நூல்களில் ஒன்றாக கருதப்படுது. இது விவேக சிந்தாமணி அப்படிங்கிற இதழில் 1893ஆம் ஆண்டில் வெளியாகி கொண்டிருந்த ஒரு புதினம். 147 யாருடைய சிறுகதைகள் குசிகர் குட்டி கதைகள் என்ற தொகுதியாக வெளிவந்தது? இப்போ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆ. மாதவையா ஏ.
இது 8ஆம் அலகை சேர்ந்த வினா. மாதவையா பற்றிய குறிப்பில் குசிகாஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் 2 பாகங்களாக எந்தெந்த ஆண்டுகளில் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே குசிகர் குட்டி கதைகள் ஆங்கிலத்திலிருந்து மாதவையாவால் தமிழாக்கம் செய்யப்பட்டவை அப்படிங்கிற குறிப்பும் காணப்படுது. 148 அம்மா வந்தாள் புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை கணையாழி, அதாவது சி. இது 8ஆம் அலகை சேர்ந்த வினா. ஜானகிராமன் அவரது நாவல்கள் ஆனந்த விகடன், கல்வி போன்ற இதழ்களில் ஜானகிராமனுடைய நாவல்கள் ஆனந்த விகடன், கல்கி போன்ற நூல்கள்லையும் வெளியாகி இருக்கு. இதில் மோகமுள், மரப்பசு, அம்மா வந்தாள், நலபாகம் முதலான நாவல்கள் கணையாழியில் வெளியாகி இருக்கு. மலர் மஞ்சம் சுதேசமித்ரனில் வெளியாகி இருக்கு. உயிர்த்தேன், அன்பே ஆரமுதே இந்த 2 நூலும் ஆனந்த விகடனில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த பத்தியில் பார்க்குறோம். 150 வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட 10 நாடகத்தின் தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா டி சிலை பேசிற்று. இதுவும் 8ஆம் அலகை சேர்ந்த வினா. இவ்வாறாக நம்ம 7 மற்றும் 8 ஆகிய அலகுகளில் இருந்த வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.